ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம பாண்டியனுக்கிட்ட இப்படி ஒரு முகமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது கோமதி அம்மாவை கோமதி பிடிச்சிக்கோ கோமதி கோமதி பிடிச்சிக்கோ கோமதின்னு சொல்ல ஐயோ வச்சு வேணாங்க ரோட்டில் எல்லாம் பார்ப்பாங்கன்னு வைக்க பாருங்க. உன்னை என்ன ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிக்க சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வந்து கீழே விழுந்துருவ, ஆடி ஆடி தள்ளாடி விழுந்துட்டீன்னா நீ வேறு முட்டை பொண்டா மாதிரி இருக்க உடஞ்சிருவ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிலமையில உங்களுக்கு குசும்பு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முறைக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படியே சிரிச்சிட்டு ஜாலியாக பேட்ஸ் அப்படியே லவ் பேட்ஸாக இவங்க வராங்க. வந்து இறங்குனதுக்கப்புறமா இறங்குப்போ ஒரு ஜோடியா அப்படின்ட்டாங்க. வரவேற்கிறதுக்குன்னே நம்ம மீனாவும் செந்திலும் அங்கே நிற்க, அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் போகிறாங்க. சரி கோயிலுக்கு போகலாம்ப்பான்னு பார்த்தா அங்கே வந்து வில்லன் குடும்பம் யாருன்னு பார்க்குறீங்க, நம்ம ராஜுவோட சித்தப்பாவும் நம்ம குமார் தம்பியும் தான். சரி இவங்க கோயிலுக்கு வந்தவங்க சும்மா இருந்தாங்களா, இவங்க முன்னாடி பாண்டியன் வெறுப்பேற்றுங்கிற ஒரே காரணத்துக்காக சரி இவங்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இவங்க வெளியே வரும்போது உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அங்கே உரண்டு இழுக்கிறதுக்குனே உட்காந்துருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கும்போது யாரையாவது பிடிச்சி அடிக்கணும்டா, யாரையாவது உரண்டு இழுக்கணும்டான்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்க்குறாரு. பக்கத்தில் இருந்தது யார், நம்ம குமாருக்கு தம்பி. அதனால வெறுப்பேற்றுவோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு யாரும் சொன்னாங்க நான் அனாதன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க நான் அவளோட வாழ்க்கை வரலாற சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொன்ன உடனே பார்க்கணுமே ஐயோயோ இவர் வந்துட்டு அள்ளு விட்டுருச்சு, ஐயோ ஆரம்பிச்சிட்டாண்டா இவன் புராணத்தை அப்படின்னு இவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அனாதன்னு சொன்னாங்க, நாங்கள் பாரு குடும்பத்தோடு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல இதை பார்த்தோன்னே குடும்பத்தை மாறி மாறி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கோமதி கூட நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னே பார்த்தோன்னே காண்டாயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நம்ம ராஜி தான். அதனால் ராஜியை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. ராஜியை பழி வாங்கிறதுக்கு எதுக்கு இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க திட்டம் போடுறாங்களாமா, எதுக்குன்னு பார்க்குறீங்களா, ஐயோ அரசிக்கு ஆப்படிக்க பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அரசியை கடத்தி கூட்டு போய் எப்படியாவது லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இது நடக்காது ராஜா, இது நடக்காது, நீ ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்